நம்ம சோழன் வந்து ரொம்ப சோகமாக இருக்குங்க. இதை கவனிச்ச நிலா வந்து என்ன ஆயிட்டு சோழன் எதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்களோ எப்போவும் அந்த வாட்சை காமிச்சனோ அப்பத்துலேருந்து இங்கே சோகமாக இருக்கீங்க என்ன இடத்துல கேட்குறாங்க. சோழனும் அப்படி இல்லை இப்படி இடத்துல மறைச்சி பார்க்குறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நிலா கிட்ட மறைக்க முடியாமல் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த ராகவ இருக்கான் தெரியுமா, உங்களை ஆளுன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே வந்து பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன். எனக்கு கேட்க எப்படி இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்டு நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மறுநாள் காலையில் ஆஃபீஸில் போய் நம்ம ராகவ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சோழன்கிட்ட சொன்னீங்களா என்ன? சோழனுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்டவளை வச்சுக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்துலேருந்து எனக்கு இந்த மாதிரி வாட்செல்லாம் கிஃப்ட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு எந்த கிஃப்ட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ராகவ் வந்து கேட்குறாங்க, என்ன ஆகிட்டு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? அது மட்டும் இல்லாமல் சோழனுக்கிட்டனா அப்படி சொன்னேன் தான், அதில் என்ன தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? அங்கே கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டுருக்கீங்க? சோழன் கோவப்பட்டா போட்டுட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டோன்னே அவருக்கு கோவப்படுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் கோவப்படுவார், அவருக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்குமே கிடையாது, ஏன்னா அவர் என்னோட புருஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ராகவ் செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ராகவ் வந்து பொய் சொல்லாதீங்க நிலா அப்படி சொல்கிறாங்க. உடனே எனக்கு பொய் சொல்லிக்க எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இங்கே பாருங்கள் அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு தாலி எடுத்து காமிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழனுக்கிட்ட வந்து நம்ம நிலா வந்து நடந்த விஷயத்தில் சொல்கிறதுக்காக வராங்க. ஆனால் நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட பேசாமல் அங்கேருந்து போய்க்கிறாங்க. இதை கவனித்து நிலா வந்து நான் பார்க்குக்கு போனால் கூட கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம சோழனுக்கிட்ட கையை பிடிச்சி இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காது, அது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பேசாமல் என்கிட்ட இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யாருமே பார்க்காத நேரம் பார்த்து அங்கேருந்து நம்ம சோழன் கன்னத்துலேயே நிலா வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க. இதுக்கு பார்த்தோன்னா அப்படியே சோழன் செம்ம சந்தோஷத்தில் செம்ம ஷாக்கோட பார்த்துருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் நிலாவை பின் தொடர்ந்து நம்ம ராகம் வந்திருக்காரு. அப்போது நம்ம சோழன் நிலாவும் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட அங்கேயே நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்க நிலா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, உனக்கு நிலா கேட்குது, அது மட்டும் நிலா பண்ணுறது நான் எப்படி பிரித்து நான் எப்படி அடையிற மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு மனசில் கெட்ட எண்ணத்தோடு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற. அதே நேரம் இந்த பக்கம் நிலா வந்து நம்ம சோழனை கிஸ் பண்ணதையும் நினச்சிட்டு வந்து சோழன் அவ்வளோ சந்தோஷமாக நிலா பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் நிலா வந்து வெக்கத்தில் அப்படியே தலை குனிகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராகம் வந்து வயிறு அணிஞ்சு போய் அங்கே நின்றுருக்காரு. நம்ம வயிறு அணிஞ்சு போய் நின்று ராகம் வந்து நினச்ச மாதிரி சோழனை நிலாவை பிரிக்க போகிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நினச்ச மாதிரி நிலா சோழ உன்னை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் கூடிய சீக்கிரம் நிலா மனசில் இருக்கிறது எல்லாமே சோழனை கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.